ஹை ஸ்பைடர்மேன் 4க்கான டைட்டில் அண்ட் ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாவே சோனி சினிமாக்கால கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து இந்த பட சைடுல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல பாத்துருவோம். இது சினிமாக்கால டே 1க்கான ஸ்பைடர்மேன் அப்டேட் தான் நான் கவர் பண்றேன். சோனி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பைடர்மேன் மூவிக்கான அப்டேட் இருக்கு. நம்ம எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவிக்கான அப்டேட் தான். அஃபிஷியலா அந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. சினிமாக்கான அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோல கவர் பண்றேன். இந்த வீக் ஃபுல்லா சினிமாக்கால ஒவ்வொரு ஹாலிவுட் ஸ்டுடியோஸும் அப்டேட் மாதிரியே கண்டிப்பா பொழிய தான் போறாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 4ஓட டைட்டில் என்னன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஆல்ரெடி காமிக்ல இருக்க ஒரு காமிக் ஹீரோ டைட்டில் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டோரி இந்த காமிக் இன்ஸ்பயர் பண்ணிருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை வேணா அவங்க இன்ஸ்பயர் பண்ணிப்பாங்க உங்க ஸ்டோரிக்கு. ஏன்னா சோனி ஆசைப்படுறது ஒரு மல்டிவர்ஸ் லெவல் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. திருப்பியும் ஆசையும் தாண்டி கல்லா கட்டணுன்றதா சோனியோட மெயின் மோட்டிவ் இந்த இடத்துல. ஆனா இந்த பிராண்ட் நியூ டேன்ற இந்த காமிக்ல மல்டிவர்ஸ் ஒரு எலமெண்டே இல்லாத ஒரு ஸ்டோரி இது. நோ வே ஹோம் மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி லைஃப் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் ஆக இருக்கும். எனவே அந்த மாதிரி விஷயங்களை இந்த ஸ்டோரி வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணலாம். இதே மாதிரி தான் நோ வேம்ல மல்டிவர்ஸ் ஒரு எலமெண்ட் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே காமிக்கான ஐடியாவா இருக்கும். இதே மாதிரி இன்ஸ்பிரேஷனோட இந்த காமிக் இருக்கலாம். அடுத்து இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் என்னன்னா 2026 ஜூலை 31 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த படம் டூம்ஸ்டேக்கு அடுத்து இந்த படம் செட் பண்ணிருக்காங்க. அப்ப டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்ஸ் இன் பிட்வீன்ல தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் நடக்க போகுது. அநேகமா பேட்டில் வேர்ல்ட்ல இருக்க நியூயார்க்ல இந்த படம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஐ திங்க் இந்த படத்தோட ஸ்டோரி ஆஃப் மல்டிவர்ஸ் அண்ட் ஆஃப் கிரவுண்டடா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் சோனிக்கும் அவருக்கும் பிரச்சனை. இந்த படம் இவ்வளவு நாள் டிலே ஆகிறதுக்கு மல்டிவர்ஸ் எலிமெண்ட் இந்த படத்துல பாதி வருதுன்னா டோபி அண்ட் ஆண்ட்ரூ வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா சோனி மணி மைண்டடே யோசிக்கக்கூடியவங்க. அவங்க கொண்டு வந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பில்லியனை கிராஸ் பண்ண நல்லா தெரியும் உங்களுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துல டோபி அண்ட் ஆண்ட்ரூ வராங்களான்னு. ஆனா டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்ஸ்ல கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்ஸ்ல என்ன சம்பவம் இருக்குன்னு. அடுத்து இப்போ இந்த படத்துக்கான காஸ்டிங்னு பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஒன்னு டாம் ஹாலண்ட், இன்னொன்னு சேடி சிங்க். மத்த எந்த ஒரு காஸ்டிங் நடந்த மாதிரி நமக்கு தெரியல. ஓல்டு காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து நெட் ரிட்டர்னுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே தான் நெட் கேரக்டர் ப்ளே பண்ற ஜேக்கப் பெர்லோன் டீஸ் பண்றாரு. மத்தபடி ஓல்டு காஸ்ட் லிஸ்ட்ல வர யார் ரிட்டர்ன் ஆக போறான்னு தெரியல. ஜெண்டயா ரிட்டர்ன் ஆக மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது லவ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு வர பாசிபிலிட்டி இருக்கு. இந்த படத்துல ஸ்பைடர்மேனுக்கு வில்லனா ஒரு ஃபீமேல் வில்லன் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி சோனியும் 30 இருந்து 50 குள்ள ஒரு ஏஜ் கேப்ல இருக்கிற ஆக்ட்ரஸ் இந்த படத்துல வில்லனா ப்ளே பண்ண தேடிக்கிட்டு இருக்காங்களா. என்ன மாதிரி ஒரு ஃபீமேல் வில்லன் கேரக்டர் இந்த படத்துக்கு எடுத்து வர போறாங்கன்னு தெரியல. ஒரு ஃபீமேல் வில்லன் இந்த படத்துக்கு கரெக்டா இருக்குமான்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்பைடர்மேன் படங்கள இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய படமா இது உருவாகுது. அதனாலவே எனக்கு டவுட்டா இருக்கு ஃபீமேல் கேரக்டர் எடுத்து வந்து இந்த படத்தை சொதப்பிடுவாங்களோன்னு. ஏன்னா மாலுக்கு இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஆகாம போயிட்டு இருக்கு. கொஞ்சமா நிறையவே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் வேணாம்னு சொல்ல, எடுத்து வந்தா ரைட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஓகே. அப்படி ஃபீமேல் எடுத்து ஒரு பட்சத்துல யார் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்காது. நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். அடுத்து இந்த படத்தோட டைரக்டரான டேனியல் டெஸ்டன் கிரேட்டன் ஒரு சிலது இந்த சினிமாக்கால பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்பைடர்மேனோட ஒரு நியூ ஃபேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவரை நம்ம பார்க்காத ஒரு விதத்துல ஸ்பைடர்மேனை பார்ப்போமா. எனக்கு ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மேல எனக்கு ஹெவியான ஒரு மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஷாங்ஷி படம் தான். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்டண்ட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்திருப்பாரு. அடுத்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் எதுவும் கொடுக்கல. எனக்கு வந்து இப்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம நோலனோட ஒடிசி படத்துல இப்போதைக்கு டாம் ஹாலண்ட் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் அந்த ஷூட்டிங் முடிச்சு தான் அடுத்து பிராண்ட் நியூ டே அண்ட் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட்ஸ்க்கு ஒரு வரணும். டாம் ஹாலண்ட் ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர் பத்தி மாறி இருக்காரு. அடுத்து இந்த ஸ்பைடர்மேன் 4ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை गाइस.